கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக தென்காசி மாவட்ட குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 6வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தங்கம் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் தங்கம், அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம், அவங்களுடைய கருத்துக்கள் என்ன? வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள குற்றால அருவிகளில் கடந்த 6 நாட்களாக, தற்போது இன்றோடு சேர்த்து 6 நாட்களாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது, அதாவது அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குளிக்க தடையான விதிக்கப்பட்டது. இந்நிலையில் தொடர்ந்து இன்று 6வது நாளாக தடையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் சீசன் சற்று முன்னதாக தொடங்கியதாக வியாபாரிகள் மகிழ்ச்சியில் இருந்தனர். அதையும் தொடர்ந்து பல்வேறு பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் இருந்தனர். தற்போது இந்த தொடர்ந்து தடையானது சுற்றுலா பயணிகள் மற்றும் வியாபாரிகள். என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். கடும் மன உளைச்சலையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவர்களது கோரிக்கை தற்போது என்னவென்றால், அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள ஏதாவது ஒரு அருவியில் குளிக்க அனுமதித்தால் அவர் கோடை விடுமுறையை இறுதியாக எட்டியுள்ளது. குற்றாலத்து அருவிலிருந்து இந்த ரம்மியமான சூழலை அனுபவித்து செல்லலாம் என்ற ஒரு கோரிக்கையாக உள்ளது. மேலும் வியாபாரிகளுக்கும் இந்த ஒரு சூழ்நிலை கடுமையான ஒரு சவாலை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் சீசன் என்பது வெறும் 3 மாத காலம் மட்டும்தான். அதிலும் பாதி நாட்கள் குற்றால அருவிகளை மூடப்படுவதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருத்து நடவடிக்கை எடுக்க தெரிவித்துள்ளனர். இந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் வியாபாரிகள் கருத்துக்கள் மாவட்ட நிர்வாகம் ஏதாவது பரிசீலனை செய்ய வேண்டும் என்பது எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. நன்றி தங்கம், உங்களுடைய தகவல்களுக்கு.